நாட்டில் 500க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் 80,000 மாணவர்களை குறிவைத்து சைபர் சேஃப் இன் ஸ்கூல்ஸ் அல்லது பள்ளிகளில் இணைய பாதுகாப்பு என்ற திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. மலேசிய இந்திய சமூகத்தின் உருமாற்ற பிரிவான மித்ரா மற்றும் CSM எனப்படும் சைபர் செக்யூரிட்டி மலேசியா ஒத்துழைப்பில் இது நடைபெறுகிறது. இத்திட்டத்தை கூட்டரசு பிரதேச அமைச்சர் டத்தோசி டாக்டர் ஜலிஹா முஸ்தபா இன்று கொலலும்பூர் தப்புசாமி பிள்ளை தமிழ் பள்ளியில் அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார். மித்ரா தலைவரும் பத்து நாடாளுமன்ற உறுப்பினருமான பி பிரபாகரனும் இதில் பங்கேற்றார். சோஷியல் மீடியா, அதாவது சைபர்னு சொல்லும்போது அது ஒரு பெரிய ஸ்கோப். அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ நம்மளோட பெற்றோர்களுக்கெல்லாம் சோஷியல் மீடியா மேபி ஃபேஸ்புக் தெரியலாம், டிக்டாக் தெரியலாம். ஆனால் நம்மளோட இந்த ஜெனரேஷனாக இந்த காலத்து பிள்ளைங்க இன்னும் அதுக்கான டீட்டெயில்ஸாக ரொம்ப போகிறாங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, 15-16 வயசுலேயே சோஷியல் மீடியா ஸ்கேமில் மாட்டின கேஸ் கூட எங்களுக்கு நம்ம ஆஃபீஸ்க்கு வந்திருக்கு. ஏன்னா அவங்களுக்கு அந்த விஷயம் தெரில. ஸோ அதனால் இதை பள்ளிக்கூடத்தில் ஆரம்பிக்கணும்னு சொல்லி சைபர் சேஃப் இன் ஸ்கூல்ஸ்னு சொல்லி அவங்களுக்கு சோஷியல் மீடியாவை எப்படி பயன்படுத்துறது, ஸ்கேம்னா என்ன, ஹெராஸ்மெண்ட்னா என்ன, அதுக்கான தண்டனை என்ன, மற்றும் எப்படி சோஷியல் மீடியாவில் நல்ல விதமாக பாய்ச்சி நல்ல இன்ஃபர்மேஷன் எடுக்கிறதுன்னு சொல்லி இந்த திட்டத்தை போட்டு 3 பேர் ஒரு ஸ்கூலில் 3 அம்பாசிடர் உருவாக்கும். ஸோ அந்த அம்பாசிடர் என்ன பண்ணுவாங்கன்னா எங்களோட ஏஜென்ட்டாக இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்கூலில் அவங்க தான் சைபர் சேஃபோட ஏஜென்ட். ஸோ அவங்க அந்த ஸ்கூலில் சைபர் க்ரைம், அதாவது சைபர் புலி ஏதாச்சும் நடந்துச்சுன்னா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இதுதான் எங்களோட சஸ்டைனபிலிட்டி பிளான். எத்திக்கா மீடியா சோஷியலை எப்படி பயன்படுத்துறது, அப்புறம் அவங்களோட அக்கௌண்ட்டை எப்படி பாதுகாப்பாக ஹேக் பண்ணாமல் சைபர் சேஃபாக யூஸ் பண்ணுறதுன்னு ஒரு இது. அப்புறம் டாட்டா பரிபாடி, உங்களோட பர்சனல் டாட்டாவை எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கிறதுன்ட்டு அது ஒரு டாபிக். கைடா மில்லாப்போ நம்ம டப்பாட் சொக்குங்கன், அதாவது சைபர் புள்ளி ஆகிட்டா அதுக்கப்புறம் எங்கேருந்து உதவி கேட்குறது, எப்படி உதவி கேட்குறது, என்ன மாதிரி உதவி கிடைக்கும், அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறது. இணைய பகடிவதை, இணையம் வாயிலான பாலியல் குற்றங்கள், பொய் செய்தி பரவல் மற்றும் சமூக ஊடகங்களின் தவறான பயன்பாடு போன்ற இணைய அச்சுறுத்தல்கள் குறித்து 10 முதல் 17 வயது மாணவர்கள் இடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதை இத்திட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது. இணையத்தை பாதுகாப்பாக பயன்படுத்தும் முறை, நீண்ட நேரம் இணையத்தில் செலவிடுவதால் ஏற்படும் விளைவுகள், கடவுச்சொல் பாதுகாப்பு உள்ளிட்ட அம்சங்கள் குறித்தும் மாணவர்களுக்கு தெளிவான விளக்கங்களும் குறிப்புகளும் இதில் வழங்கப்படும். இணைய குற்றங்களால் பாதிக்கப்பட்டால் எங்கு புகார் அளிப்பது, யாரிடம் உதவி கேட்பது போன்ற தகவல்களும் வழங்கப்படும். 10 முதல் 17 வயது மாணவர்களுக்கு எளிதாக புரியும் வகையில் இருவழி தொடர்பு அணுகுமுறையில் பயிற்சிகள் நடைபெறும். இத்திட்டத்தின் இறுதியில் ஒவ்வொரு பள்ளியில் இருந்தும் 3 முதல் 4 மாணவர்கள் சைபர் சேஃப் திட்டத்தின் சிறார் தூதர்களாக தேர்ந்தெடுக்கப்படுவர். தத்தம் பள்ளிகளில் தங்களின் சகாக்களிடம் முன் இணைய பாதுகாப்பு விழிப்புணர்வை பரப்ப அவர்களுக்கு உரிய பயிற்சிகளும் ஆதரவும் வழங்கப்படும். உச்சகட்டமாக இந்த சிறார் தூதர்கள் சைபர் சேஃப் தேசிய மாநாட்டுக்கு அழைக்கப்பட்டு சிறப்பு செய்யப்படுவர் என மித்ரா இன்று வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது.